ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேவோட சமையல் என்னென்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி என்னென்ன நான் ரெடி பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து சுட சுட மதியத்துக்கு சிக்கன் பிரியாணி நான் வந்து இன்றைக்கி கீரனூர் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது. நல்லா உதிரி உதிரியாக சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் முட்டை வந்து குக்கரில் போட்டிருந்தேன். இப்போ அதை எடுத்து வந்து வச்சுட்டேன். அடுத்து சிக்கன் சாப்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் வந்து பூரி போட்டிருக்கேன். அதுக்கு இந்த சாப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பெரட்னாப்பில் எடுக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்குது. இது ஆனால் அவ்வளோதான். எனக்கு தம் வச்சு பிரியாணியெல்லாம் இறக்கியாச்சு. எல்லாமே ரெடி ஆகியாச்சு. வெறும் சாதமும் வச்சாச்சு. இப்போ எல்லாமே சர்வ் பண்ணுறக்கு டேபிளுக்கு வந்துருச்சுங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க பறக்க பிரியாணி. லெக் பீஸ் போட்ட பிரியாணிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ரைத்தா, ஆனியன் ரைத்தா தான். அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ முட்டை, சிக்கன் 65 இது வந்து நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும். இந்த சிக்கன் 65 இதுக்கு வந்து பொடி நானே தான் பண்ணுவேங்க. அதுக்கப்புறமா சிக்கன் சாப்ஸ் இது எல்லாமே தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்டில் லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. இப்போ பிரியாணி மசாலாவுக்காக நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதாவது சோம்பு, அன்னாசிப்பூ, சீரகம், அதுக்கப்புறமா கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து தாளிப்புக்கு பிரியாணி பொருள் எல்லாமே இந்த சைடு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ என்னென்ன அரைக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ அதெல்லாம் பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுட்டேங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சுட்டேன். அடுத்து வந்து பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா இதை வந்து தனியாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா தக்காளி. இவ்வளோதாங்க. அரைக்கிறது எல்லாமே ஆச்சு. ஏற்கனவே அந்த மசாலா தனியாக அந்த பவுட்ரு ஃபார்ம் பண்ணி அது வச்சாச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சா தான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தாளிப்புக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே 3 பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ சீரக சம்பா ரைஸ் ஒரு கிளாஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஊற வைக்கல. தாளிக்கிறப்ப சும்மா நம்ம ஊற வச்சாவே போதும். இப்போ பிரியாணி பொருள் எல்லாமே போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயமெல்லாம் நல்லாவே வேகணும். செவக்க வெந்ததுனா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டே அதில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஈரப்பதம் ஃபுல்லாகவே போய் அந்த பிரியாணி மட்டும் நம்மளுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தாவே தான் அந்த டேஸ்ட் வந்து ஒரிஜினலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எதுவுமே தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கிறேன். அதனால் அப்படியே மலமலன்னு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதில் வெங்காய பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு இப்போ வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காய பேஸ்ட்டு போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்திருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் மல்லித்தலை, புதினாத்தலை ஆட் பண்ணிக்கிறேங்க. சரி, இது வந்து அரைச்ச விழுது, அதாவது மல்லி புதினா அரைச்ச விழுதுங்க. மல்லித்தலையும் புதினாத்தலையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏற்கனவே அந்த சிக்கனில் மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் வாஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ புதினா மல்லி வந்து சேர்த்திக்கிறேங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்தியாச்சு. இப்போ இதில் சிக்கன் லெக் பீஸ் வந்து பெரிய பீஸாக, பிரியாணிக்கு கொஞ்சமாவது பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை போட்டு நல்லா இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே தண்ணி விடும். இன்னும் நான் தக்காளி சேர்த்துல. தக்காளி வந்து 2 தக்காளி வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி 1/2 kg வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மசாலா பொருள் தான் எல்லாமேங்க. இது கீரனூர் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவோட ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க. தக்காளி வந்து இப்போ போட்டேன். இப்போ தான் சேர்த்திருக்கிறேன். இது இன்னமே நம்மளுக்கு அந்த சிக்கன் வேக தண்ணி வந்து நல்லா விடும். அந்த மாதிரி விட்டு பாருங்கள். இப்போ ஆயிலெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விடுறேன். இதை தட்டு போட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், இது நல்லா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நான் இப்போ ஒரு கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் தண்ணி விடுவேன். இப்போ 1/2 கிளாஸ் அதுலேயே தண்ணி இருக்கிறதுனால நான் 2 கிளாஸ் மட்டும் விட்டுருக்கிறேன். இந்த சீரக சம்பா வந்து கொஞ்சம் 2.5 கிளாஸ் பிடிக்கும். ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி வருங்க. இப்போ நான் முட்டையை அந்த பக்கம் வேக வைக்கிறேன். இப்போ இது வந்து சாப்ஸ்க்கு வந்து தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். இதில் புதினாத்தலை சேர்த்துறேங்க. இப்போ இதில் பட்டை, கிராம்பு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா சோம்பு 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வந்து கசகசா, மல்லி 1 டீஸ்பூன், மிளகு. இவ்வளோதாங்க. இதை தனியாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்புக்கு வெங்காயம் கட் பண்ணி ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு 300 கிராம் தான் அந்த சாப்ஸ்க்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 kg தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு உண்டான மாதிரி தான் இப்போ சாப்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன்.
இப்போ அந்த சைடு பிரியாணிக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், இன்னும் கொதிக்கலை. இப்போ தாளிப்புக்கு நான் கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் புதினா தழை, பச்சை மிளகாய், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து சாப்ஸ்க்கு இதை தாளித்து அந்த பக்கம் எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு தண்ணி காஞ்சிரும். பிரியாணி அரிசி கொட்டிக்கலாம். இப்போ அது வெங்காயம் வேகிறதுக்குள்ளே நான் வந்து அரிசி வந்து இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அரிசி போட்டு அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வரணும். வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து தம் வைக்கணும். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து சிக்கனை வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அப்படியே நான் அந்த அரைச்ச விழுதை சேர்த்திக்க போகிறேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்தணும். இந்த சாப்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி உள்ளே போட்டாச்சு. மிளகாத்தூள் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அரைக்கிறதுலையும் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்தியாச்சு. இப்போ இதில் அரைச்ச மசாலா விழுதை சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதுக்கு கம்மியாக தான் சாப்ஸுங்கிறதுனால கம்மியாக தான் தண்ணி விடணும். அதனால் கம்மியாக தண்ணி விட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20-25 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நல்லா அந்த சாப்ஸ் கெட்டியாயிரும். அதுக்குள்ளே பிரியாணி வந்து நல்லா அந்த அரிசிக்கும் தண்ணிக்கு ஈக்குவலாக வந்துச்சு. இப்போ தம் போடணும். இப்போ நான் வந்து சிக்கன் சாப்ஸ் வந்து அந்த பக்கம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ தவா வச்சிட்டேன். இதுக்கு வந்து ஒரு வாழை இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தம் வைக்க வேண்டியதுதான். இது அப்படியே ஒரு கல் வச்சு தம் வச்சிட்டோம்னா இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு அந்த பிரியாணி 15 நிமிஷத்தில் எனக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஆனியன் ரைத்தாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் வந்து வெங்காய பச்சடிக்கு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணுவேன். இப்போ இதையும் நான் கட் பண்ணிவிட்டு தயிரோட மிக்ஸ் பண்ணிக்குவேன். இப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு அதெல்லாம் ஆயிரும். முட்டை ஏற்கனவே எனக்கு வெந்துருச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கிச்சனுக்கு வந்தால் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடணுங்க. அந்தளவுக்கு கரெக்டாக எல்லாம் ஒன்று விட்டு விட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். சாரி. இப்போ தயிரும் அதோட சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டேன். அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பிரியாணி வந்து கரெக்டாக இதை 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய பிரியாணி வந்து எப்பயுமே நான் 15 நிமிஷம் தம் வைப்பேன். ஏன்னா வந்து 3/4 பங்குக்கு மேலேயே வந்து அந்த அரிசி வெந்துருச்சு. சீரக சம்பாங்கிறதுனால பாஸ்மதினா 20 நிமிஷம் வைக்கலாம். இப்போ சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்ஸை வந்து எடுத்து விட்டுக்கிறேன் வேற ஒரு பவுலுக்கு. இந்த சாப்ஸ் வந்து தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பிரியாணியை பார்த்துடலாங்க. பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அருமையாக வந்திருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் 2-3 செகண்ட் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லாவே வெந்துடும். இப்போ எல்லாம்